ஹாய் கைஸ், வெல்கம் டு என்பி நியூஸ் தமிழ். இன்றைய சினிமாவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விஷ்ணு விஷாலை வைத்து எஃப்ஐஆர் என்ற படத்தை இயக்கிய மனு ஆனந்தா மிஸ்டர் எக்ஸ் இப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா சரத்குமார், ஆர்யா, கௌதம் கார்த்திக் மற்றும் மஞ்சு வாரியா, ஹனகா அதுல்யா ரவி, ரைசா வில்சன், காளி வெங்கட் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்தியாவில் டாப் ரா ஏஜெண்டாராக மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் சரத்குமார் நடிச்சிருக்கிறாரு. இவர் நியூக்ளியர் பாம் இருக்காங்களா, அந்த பாம்பு தயாரிக்க உதவும் மூலக்கூறு பொருளை இமயமலையில் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இதை பல ஆண்டுகளாக இவங்க பத்திரமா அங்கே பாதுகாத்து வந்துட்டு இருக்காரு சரத்குமார் கூட உள்ள டீம்லாம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ரஷ்யர்கள் அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை எடுக்க மிஸ்டர் எக்ஸ் தளத்துக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து செஞ்சு லாஸ்ட்டில் என்னென்னா நம்ம மிஸ்டர் எக்ஸ் யார் சரத்குமாரை கைது செஞ்சு அவங்க நாட்டுக்கு கடத்திட்டு போயிடறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்குன்னா, அந்த ரஷ்யா இருக்காங்களா அவங்க பாகிஸ்தானுக்கு இந்த ஆயுதத்தை ஃபுல்லாத்தையும் விற்றுட்டு இந்தியாவுக்கு எதிராக போரை உண்டாக்கி சண்டை உண்டாக்கணும் அப்படின்ட்டு ஒரு திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டம் யாருன்னா, நம்ம இந்தியாவில் ரா ஏஜென்ட் தலைமையில் மஞ்சு வாரியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது தெரிய வருது. அதுக்கடுத்து இது எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிஷனில் கௌதம் கார்த்திக், ஆர்யா இவங்க ரெண்டு பேருமே களத்தில் இறங்குறாங்க. இதில் ஹீரோ யார், வில்லன் யார் என்பதை ஒரு மிஸ்டர் எக்ஸ் படத்தோட மீதி கதை. சென்னையில் G20 மாநாடு நடக்கும் போது ஒரு ரகசியமாக நடக்கும் ஆப்ரேஷனான வெற்றியை உண்மை சம்பவத்தை வச்சு தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கதையை தரமான மேக்கிங் ஸ்க்ரீன் பிளே செஞ்சிருந்தா படம் பிளாக் பஸ்ட் அடிச்சிருக்கோம். இயக்குனர் மனு ஆனந்த் ரஷ்யா, பாகிஸ்தான் இவங்க எல்லாத்துக்குமே மொத்தமாக அதிகமான டைம் கொடுத்தாண்டி படம் கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்லோவாக இருக்குது. இருந்தாலும் மேக்கிங்கை இன்னும் தரமாக பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. இதில் பிரதமர் மோடியாக வரும் கதாபாத்திரத்தில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வயசான தோட்டத்தில் சரத்குமார் மேக்கப் எல்லாமே சூப்பராக அருமையாக கொடுத்துருக்காங்க. ஆர்யா முதல்ல சிக்ஸ் பேக்லேயே காமிச்சிடுறாங்க ஒரு என்ட்ரி சீன்லேயே. இதை கடைசியில் அந்த சிக்ஸ் பேக்கை காமிச்சிருந்தா இந்த படம் தரமாக வந்திருக்கும், சூப்பராக அருமையாக வந்திருக்கும். மஞ்சு வாரி முடிந்த அளவுக்கு அவங்க ஆக்ஷன் காட்சியெலாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க கட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கடுத்து அவங்க நடிக்கிறாங்க, ஆக்ஷன் காட்சியெலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆர்யாவோட தந்தை யார், அவங்க தங்கையை எப்படி பிரிஞ்சார் போன்ற பிளாக் ஸ்பாட் காட்சியெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் உள்ள குடியிருந்த கோயில் லெவலுக்கு காமிச்சிருக்காங்க. கௌதம் கார்த்திக் சரி செம்ம ஃபிட்டாக நக்கலான சிரிப்படம் வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்திருக்காரு. அவரோட பிளாக் ஸ்பாட் காட்சியும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ரைசா வில்சன் காட்சியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் ஆர்யா அனகாவோட லவ் ஸ்டோரி சரி கொஞ்சமாக இருந்தால் கூட க்யூட்டாக அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆர்யா கௌதம் கார்த்திகோட படத்துக்கு மிகப்பெரிய உழைப்பை திறமையாக போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சரத்குமார் பிளாஸ்பேக்கில் சூரியவம்சம் சூரியன் பட கட்டப்பில் சரத்குமார் காட்டும் வேறு லெவலில் தியேட்டரே அந்தளவுக்கு அது இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த காமெடி ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸில் கை கொடுத்துருந்துச்சு. ஏகப்பட்ட உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, திபுத்திரன் தாமஸோட பாடலும் சரி பின்னணி இசையும் சரி படத்துக்கு பலமாக இருந்தால் கூட அது அந்தளவுக்கு இதாகலை. அதுவே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. இயக்குனர் மனு ஆனந்த் ஏகப்பட்ட கதை எழுந்தால் கூட இது ஏகப்பட்ட கதையை பல இதில் உள்ளே நுழைச்சிருக்காரு. அதனாலே குழப்பம் ரொம்ப ஏற்படுது. இருந்தாலும் இந்த படத்துக்கு அருமையாக கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம துரேந்தர் படம் பார்த்துருப்போம்ல, அந்த கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சின்னா அதோட கொஞ்சம் இதாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில் எஃபெக்ட் அதிகமாக இல்லை, ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா இந்த படம் இன்றைக்கி துரேந்தரை தூக்கி சாப்பிட்ருக்கோம். அந்தளவுக்கு ஒரு தரமான படமாக வந்திருக்கும். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கணும், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.